இவ்ளோ சாஃப்ட்டான ஃபுல்கா எப்படி செய்றது? ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எவ்ளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாம அதே சாஃப்ட்னஸோட லேயர் பிரிஞ்சு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். வாங்க பெர்ஃபெக்ட்டான ஃபுல்கா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மிக்ஸிங்க்கு அகலமான ஒரு பிளேட் எடுத்துட்டு இதுல 3 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க. 3 கப் மாவுக்கு 1 1/4 கப் தண்ணி யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிருக்கேன். இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணிட்டு இது மேல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு ஊற விடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. கையில ஒட்டல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து சப்பாத்தியா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம மீடியம் சைஸுக்கு திரட்டிக்கோங்க. அடுத்ததா தவாவை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடுபடுத்தி சப்பாத்தி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு அடுத்த சைடு திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் லேயர் நல்லா வெந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இதை டைரக்ட் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக பஃப் ஆகி சாஃப்டான ஃபுல்கா ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஃபுல்கா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.